ஹாய் வணக்கம், நான் உங்கள் கிருபானந்த், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளாட் ஹெட். நிறைய பேர் கேட்குறாங்க, ஃப்ளாட் ஹெட்டுக்கு ஃபிசியோதெரப்பி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த மொட்டைக்குமாரை வச்சு இன்றைக்கி எப்படி ஃப்ளாட் ஹெட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ சமீப காலமாக ஃப்ளாட் ஹெட் பிரெனோசெஃபாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாட் ஹெட் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. இது நிறைய டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது ஃபிசியோதெரப்பி பண்ண முடியுமா நம்மள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம்னு நம்ம சொல்லி தரப்போகிறோம். இந்த காலத்தில் அதிகமாக ஃப்ளாட் ஹெட் இருக்கு. அந்த காலத்தில் ஏன் இல்லைன்னு இந்த வீடியோட லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ளாட் ஹெட் அப்படிங்கிறது அதாவது பின்பக்கத்தில் தட்டையாவோ இல்லை ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ தட்டையாவோ இருக்கிறது தான் ஃப்ளாட் ஹெட்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ளாட் ஹெட் ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்க அதிக நேரம் பெட்டில் படுத்திருக்கிறதுனால ஃப்ளாட் ஹெட் வருது. ஃப்ளாட் ஹெட் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா, குழந்தைங்களை ப்ரோன் பொசிஷன், அதாவது குப்புறக்க ஒரு டெய்லி 20 to 30 நிமிஷம் நம்ம படுக்க வைக்கிறதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிளஸ் குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் மசாஜ் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம குழந்தைங்களுக்கு பின்தலையில இந்த மாதிரி நம்ம கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு பின்தலையில. இது ஒரு 4 to 5 minutes கொடுக்கறதுனால ஃப்ளாட் ஹெட் வராத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை நம்ம படுக்க வச்சு குழந்தைங்களோட நெக் இப்படி டேர்ன் பண்றதுனால, நெக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால, இந்த குழந்தைங்களோட இந்த மாதிரி மூவ்மெண்ட் நம்ம கொடுக்கறதுனால இந்த ஃப்ளாட் ஹெட் வராம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஹெட் வராம தடுக்கலாம்னு சொல்றீங்க, வந்துட்டு என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. பட் ஃப்ளாட் ஹெட் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃப்ளாட் ஹெட் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கு. மைல்டு அண்ட் சிவியர் இருக்கு. மைல்டு அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல அதுவா சரியாயிடும், நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. இதே சிவியரா இருக்கும் போது சைல்டு ஹெல்மெட் அப்படின்னு வந்திருக்கு. இதை அவங்களுக்கு அப்ளை பண்றது மூலியமா இந்த ஃபோர்ஹெட் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு சின்ன பில்லோஸ் இருக்கு படுக்கிறதுக்காக, அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன பில்லோஸ் இருக்கு. அதை நம்ம வச்சு அவங்க அந்த ஃப்ளாட் ஹெட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே, நான் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஏன் அந்த காலத்தில் ஃப்ளாட் ஹெட் அதிகமாக வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம சேலை தொட்டில் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம அம்மாவோட சேலையில் தொட்டில் கட்டி குழந்தைய தூங்க வைப்போம். அதனால அவங்களுடைய ஹெட் ப்ரெஷர் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு ஃப்ளாட் ஹெட் அதிகமாக வராமல் இருந்துச்சு. இப்போ நம்ம சேலை தொட்டில் அப்படிங்கிறது நம்ம அவாய்ட் பண்ணதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ளாட் ஹெட் வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.